அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். கிழமையன்று சனி மகா பிரதோஷம் வருது. இது மிகவுமே சிறந்த ஒரு முக்கியமான நாள். இது எல்லாருக்குமே தெரியும். சனி மகா பிரதோஷத்தினன்று நாம் கோவிலுக்கு சென்றால் 5 வருட காலம் தினம் 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 கோவிலுக்கு சென்ற பலன் என்பது நமக்கு கிடைக்கும். மற்ற பிரதோஷங்களில் நாம் கோவிலுக்கு செல்லும்போது 1 வருட காலம் கோவிலுக்கு தினமும் சென்ற பலன் என்பது நமக்கு கிடைக்கும். ஆனால் சனி மகா பிரதோஷத்தின் பொழுது நாம் கோவிலுக்கு சென்றால் 5 வருட காலம் தினம் தினம் கோவிலுக்கு சென்ற பலன் என்பது நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி நாட்களை நாம் தவறவிடக்கூடாது. கடன்கள் அடைவதற்கு நாளைய தினம் ஒரு சிறப்பான ஒரு பூஜை இருக்குது. அந்த பூஜையை இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய கடனில் பாதி அளவு கண்டிப்பாக குறையும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பக்தியோட நம்பிக்கையோடு செய்யுங்க. பூஜைகள் செய்ய 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 தான் மனம் என்பது செம்மை ஏற்பட்டு பக்தி என்பது நமக்கு வரும். நாம் செய்கின்ற பூஜைகள் எல்லாமே எதற்காக அப்படின்னு கேட்டால், நம் மனதை நாம் செம்மைப்படுத்தி பக்தியை பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் பூஜை. அதாவது உண்மையான பக்தி என்பது நமக்குள் விட்டால் நமக்கு பிரச்சனை என்பதே ஏற்படாது. அதாவது கலிகாலத்தில் நாம் படுகின்ற இந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் எது அப்படின்னு கேட்டால் அது பக்தி மட்டும்தான். அந்த பக்தி என்பது அவ்வளவு சீக்கிரமாக வராது. அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் பக்தி என்பது வளர்ந்துட்டே போகும். அதனால தான் பூஜைகளை நாம் செய்யணும். அப்படி செய்யும் போது நம்மை அறியாமலேயே நம்மளுடைய மனம் என்பது பக்குவம் ஏற்பட்டு பக்தியின் பாதையில் செல்லும். நாளைய தினம் சனி திரையோதசி. இது ஒரு ரகசியமான ஒரு சூக்ஷ்மமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிரதோஷ காலம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சனி திரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி திரையோதசி என்று நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், சனீஸ்வர பகவானுக்கு தைலாபிஷேகம் செய்யணும். அதாவது தைலம் அப்படின்னு சொன்னாலே எண்ணெய். அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் அதற்கு தைலம் அப்படின்னு பேர். சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தமானது என்ன அப்படின்னு கேட்டால் எள் எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயால் சனீஸ்வர பகவானுக்கு நாம் அபிஷேகம் செய்யலாம். நீங்கள் கோவிலில் நீங்களும் அபிஷேகம் செய்யலாம், அல்லது நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கோவில்களில் சொல்லியிருப்பாங்க, ஐயர் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்தாலும் ஐயரிடத்தில் நீங்கள் செய்ய சொல்லி கொடுக்கலாம். அல்லது சில கோவில்களில் நாமளே செய்யலாம். ஆனால் சனீஸ்வர பகவானுக்கு நாமளே செய்தால் மிகவும் சிறந்தது. ஏன்னா சின்ன சின்ன கோவில்களில் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள் தனியாக இருக்கும். அங்கே எந்த விதமான விதிமுறைகளும் இருக்காது. அந்த மாதிரி கோவிலாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. இந்த ஒரு பூஜை அப்படின்றது நீங்கள் காலை நேரத்திலேயே செய்யலாம். ஏன்னா சனி திரையோதசி அப்படின்றது காலை நேரத்தில் செய்யலாம். பிரதோஷ வழிபாடு அப்படின்றது மாலை நேரத்தில் செய்யலாம். அதனால் நீங்கள் காலை நேரத்தில் நவக்கிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெயை எடுத்துகிட்டு போங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறையவே எடுத்துகிட்டு போங்க. நிறைய அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாட்டில் நிறைய அப்படி எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த நல்லெண்ணெயை எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் எளிமையான ஒரு பூஜை தான் எடுத்துகிட்டு போயிட்டு சனீஸ்வர பகவானை தொடாமல் நீங்கள் அவருடைய சிரசில் அந்த எண்ணெயை ஊற்றுங்க. அந்த எண்ணெயாகப்பட்டது அவருடைய திருமேனி எல்லாத்தையும் அது அப்படியே ஸ்பரிசம் செய்து பாதம் வழியாக கீழே வரணும். அது மட்டும் இல்லாமல் காகத்துக்கும் நீங்கள் அந்த எண்ணெயை ஊற்றணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள் அடையும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்பிக்கையோட பக்தியோடு நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபத்தையும் நீங்கள் ஏற்றுங்க. ஒரு கருப்பு துணியில் எள்ளு போட்டு அதை நல்லா மூட்டையாக கட்டிட்டு கருப்பு அகல் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த ஒரு மூட்டையும் அதில் வச்சுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு 9 சுற்றுகள் சுற்றுங்க. இந்த மாதிரி சனி திரையோதசி என்று நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கடன்கள் நிச்சயமாக அடையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மாலை நேரத்தில் நீங்கள் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்க. அந்த பிரதோஷ வழிபாட்டின் போது ஈஸ்வரருக்கு வில்வ இலையை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுங்க. பால் தயிர் இதில் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் ஈஸ்வரருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் அடைவதற்கு போன பிரதோஷத்தினன்றே நான் சொன்னேன். அதாவது தயிர் சாதமும் எள் சாதமும் கண்டினியூ
கண்டினியூவாக நாம் வந்து தொடர்ந்து கொடுக்கும்போது கடன்கள் என்பது அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னாக்கா அந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி தயிர் சாதமும் எள் சாதமும் ஒவ்வொரு சனிக்கிழமை அல்லது பிரதோஷம் நாம் வந்து கொடுக்கும்போது கடன்கள் முழுவதுமாக அடையும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரருக்கு வந்து நீங்கள் பிரதோஷ வலம் என்பதை வரணும். அது வந்து 3 சுற்றுகள் வந்து நீங்கள் சுற்றணும். அதையும் வந்து இந்த பிரதோஷ நாட்களில் செய்யுங்க. இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு பிரதோஷ பொழுது இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை என்பது பிறக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் என்பது நடக்கும். ஆனால் பிரதோஷ ஒரு பொழுது வந்து இருக்கணும். இந்த ஒரு பொழுது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு காலையும் எதுவும் சாப்பிடக்கூடாது, மதியமும் சாப்பிடக்கூடாது. மாலை நேரத்தில் மறுபடியும் குளிச்சுட்டு பிரதோஷத்தின் அன்று அந்த நேரத்தில் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை அபிஷேகங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இரவு நேரம் 8 மணிக்கு மேலே சந்திரனை தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு என்பதை சாப்பிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக தீரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பிரதோஷ வழிபாடு அப்படின்றது தோஷங்களை போக்குகின்ற ஒரு நாள். அதனால் இந்த பிரதோஷத்தை நாம் வந்து விடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷம் அன்று நீங்கள் செய்கின்ற பூஜைகள் எல்லாமே 5 வருடங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்த பலன் என்பது கிடைக்கும். சனீஸ்வர பகவான் வந்து நாம் செய்கின்ற கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல நமக்கு அதாவது பலன்களை கொடுப்பார். அதனால் பெருமாளுக்கும் உகந்த நாள் அப்படின்றதுனால பெருமாளை நாம் வணங்கும் போது சனீஸ்வர பகவானினுடைய தீவிரம் அப்படின்றது குறையும். ஈஸ்வரருக்கும் உகந்த நாள், நந்திதேவருக்கும் உகந்த நாள், இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த நாளாகிய நாளைய தினம் தவற விடாமல் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்யுங்க. கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவலிங்கம் இருந்தது அப்படின்னாக்கா அந்த சிவலிங்கத்திற்கு பூஜைகள் ஆராதனைகள் எல்லாமே பிரதோஷ நேரத்தில் அதாவது 4:30 மணியிலிருந்து மாலை நேரத்தில் 6 மணிக்குள்ளே நீங்கள் பிரதோஷ வழிபாடை வீட்டிலையே வந்து ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலையே வந்து பூஜைகளை செய்து மனதார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லி வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போதும் நல்லது நடக்கும். சனீஸ்வரரையும் வணங்கலாம், பெருமாளையும் வணங்கலாம், ஈஸ்வரரையும் வணங்கலாம், நந்தி தேவரையும் வணங்கலாம். எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வீட்டிலையே வந்து நீங்கள் சிவபகவானை வந்து வணங்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து செய்யுங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.